தந்தை இருக்கிறார் என்று சொல்கிற அந்த விஷயம் பிள்ளைகளுடைய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தீர்மானிக்கிற ஒன்றாயிருக்கிறது. அடுத்த சொல்றாங்க, 2 பெண்கள் இணைந்து பிள்ளையை வளர்க்க முடியாது, 2 ஆண்கள் இணைந்தும் பிள்ளையை வளர்க்க முடியாது. 9.5% இந்தியர்கள் 142 கோடி மக்கள்ல 9.5% இந்தியர்கள் தகப்பன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தந்தை இல்லாமல் நமது சமுதாயம் மிகவும் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகள் எல்லாருமே கையில் ஆயுதங்களோடும் திருமணத்திற்கு முன்பதாகவே பெண்கள் பிள்ளைகளோடும் இருக்கிறார்கள் என்று இந்த டைம்ஸ் மேகசின்ல எழுதியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தகப்பன் இல்லாம தாய்மார்களை கொண்டதான குடும்பங்கள் 46% வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்றாங்க, பிலோ பாவர்ட்டி லெவல்ல வாழ்றாங்க. 8% பேர் மட்டும்தான் 2 தாய் தகப்பனோடு, இந்த 142 கோடியில 8% மக்கள் மாத்திரமே பெற்றோர்களுடன் அவர்கள் இருக்கிறார்கள். சிறை கைதிகளில் பார்த்தீங்கன்னா 43% பேர் தகப்பன் இல்லாதவர்கள். 43% சிறையில் இருக்கிறவங்க யாருங்க? அப்பா இல்லாதவங்க, ஐயா இருக்கிறாங்க. வறுமையை காட்டிலும் தங்களது இள வயதில் காணாம போன குடும்பத்துல வறுமை இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் அந்த குடும்பத்துல காணாம போன தகப்பன்கள் எவ்வளவு பேருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% மக்கள் இருக்கிறாங்க. தகப்பன் காணோம், குழந்தையை கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் தகப்பனை தேடியும் காணோம், குடும்பத்துல காணோம். அப்படி இருக்கிறதுனால குற்ற செயல்கள் அதிகரித்து இந்த சமுதாயம் சீர்கேடான நிலையில் இருக்கிறது. இப்படி நான் சொல்றேன், இன்றைக்கு தகப்பன் எந்த நிலையில் இருக்கிறார்களோ இதனுடைய பிரதிபலிப்பு அல்லது இதனுடைய அறுவடை தான் எதிர்கால சமுதாயத்தை நிர்ணயிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இப்படி நான் சொல்கிறேன், நம்முடைய தகப்பன் இருந்தது அந்த நிலை இன்றைக்கு நாம் இருக்கிறதான இந்த சமுதாயத்தினுடைய அறுவடையாக இருக்கிறது. இவைகள் எல்லாமே டைம் மேகசின்ல சொன்னது. நாம் கர்த்தருடைய வார்த்தையில வருவோம். ஏன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும்? ஏன் அது கட்டளையாக கொடுக்கப்பட்ட ஒன்று? 10 கட்டளையில ஒரு கட்டளை, தகப்பனையும் தாயை என்ன பண்ணு, நீ கனம் பண்ணுவாயாக என்று சொல்ல வேண்டிய வார்த்தை. கர்த்தர் கட்டளையை கொடுத்தாரு, ஆனா அதை விளக்கம் அளிக்கல. அப்படித்தானுங்க? என்னை என்று உனக்கு வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்னாரு. அப்புறம் 10 கட்டளையில முதல் 4 கட்டளைகள் தேவனுக்கும் மனிதனுக்குள்ளதான பிரச்சனையை பற்றி அது பேசுகிறது. மீதி இருக்கிறதான 6 கட்டளைகள் மனிதனுக்கும் மனிதனுக்குள்ளதான பிரச்சனையை பற்றி